எல்லாம் சேர்ந்து எரிஞ்சு போச்சியா. இனிமே என் பேத்திய எப்படி வளர்ப்பேன்? திடீரென பற்றி எரிந்த குடிசை, 14 வயது சிறுமியுடன் வீடு இல்லாமல் தவிக்கும் மூதாட்டி, தஞ்சையை உலுக்கும் சோகம். வீரோடுக்குள்ளே வச்சுட்டு நான் காட்டு வேலைக்கு ஐயா எங்கனாவது போய்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு நாங்கள் இந்த கொட்டாய்க்குள்ள ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணிக்கு அருகே அமைந்துள்ளது முடச்சிக்காடு கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் சிதம்பரம். இவரது மனைவி புஷ்பவள்ளி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருந்தார். கூலி வேலை செய்து வரும் சிதம்பரம் அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இந்நிலையில் அவர்களுடைய மகனுக்கு திருமணமாகி அவர்கள் தனியாக வசித்து வந்தனர். இதற்கிடையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட சிதம்பரம் திடீரென உயிரிழந்து விட்டார். இதனால் தனிமையில் இருந்த புஷ்பவள்ளி தனது மகன் மருமகளுடன் சேர்ந்து லியாக்கத் அலி என்பவரின் தோட்டத்தில் ஒரு குடிசை அமைத்து அதில் வசித்தனர். அந்த நேரத்தில் புஷ்பவள்ளியின் மகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு யாழினி என்று பெயர் வைத்து இவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வளர்த்து வந்தனர். ஆனால் அந்த குழந்தைக்கு 3 வயது இருக்கும்போதே அவர்களது குடும்பத்தில் பேரிடியாக ஒரு சம்பவம் அரங்கேறியது. குழந்தை பிறந்த 3 ஆண்டுகளிலேயே மூதாட்டி புஷ்பவள்ளி மருமகளையும் மகனையும் அடுத்தடுத்து பறிகொடுத்தார். அவர்கள் இருவருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டனர். பிறக்கும் போதே பெற்றோரை இழந்த பேத்திக்கு மூதாட்டி புஷ்பவள்ளிதான் எல்லாவுமாக இருந்துள்ளார். தன்னுடைய தாய் தந்தையை இழந்த துக்கம் தெரியாமல் மூதாட்டி புஷ்பவள்ளி தனது பேத்தியை மிகுந்த அன்புடன் வளர்த்து வருகிறார். தான் படும் கஷ்டங்களை தன்னுடைய பேத்தி படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பேத்தி யாழினியை நன்றாக படிக்க வைத்துள்ளார். அந்த 75 வயதான மூதாட்டி பகலில் கூலி வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து தன்னுடைய பேத்தியை பேராவூரணியில் உள்ள பள்ளியில் படிக்க வைத்துள்ளார். அதே வேளையில் மின்சாரம் கூட இல்லாத குடிசையில் இருந்துதான் யாழினி தற்போது 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதியன்று மூதாட்டி புஷ்பவள்ளி கூலி வேலைக்கு சென்று விட்ட நிலையில் பேத்தி யாழினி தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு சென்று விட்டார். இத்தகைய சூழலில் அவர்கள் வசித்து வந்த தோட்டத்தில் இருந்த கீற்று கொட்டகையில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் தீ பற்றி எரிந்தது. நொடியில் பரவிய இந்த தீ சரசரவென பரவி அந்த குடிசை முழுவதுமாக எரிந்து தரைமட்டமானது. அந்த நேரத்தில் குடிசையில் இருந்த துணிமணி, பாட புத்தகம், ஆதார், ரேஷன் கார்டு, பாஸ்புக், பாத்திரங்கள் என அத்தனையும் எரிந்து சாம்பலாகின. அது மட்டுமின்றி அங்கிருந்த ஒரு தகர பீரோவும் எரிந்து கிடக்க அதற்குள் பேத்திக்காக பல வருட உழைப்பில் வாங்கி வைத்திருந்த 1 பவுன் தங்க நகை, 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை எரிந்து போயின. இதை அடுத்து வேலை முடித்து தோட்டத்திற்கு வந்த மூதாட்டியும் பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்த யாழினியும் அங்கு குடிசை எரிந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். தாங்கள் இத்தனை வருடங்கள் சேர்த்த பொருட்களும் பாட புத்தகங்களும் எரிந்து நாசமானதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினர். அப்போது இவர்களுடைய சத்தம் கேட்டு வந்த ஊர் மக்கள் மூதாட்டியின் நிலையை பார்த்து சோகத்தில் ஆழ்ந்தனர். அதன் பிறகு இது குறித்து தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட கிராம மக்கள் அவர்களை அங்கிருந்து அழைத்து சென்று தற்காலிகமாக தங்க வைத்து உணவு மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்தனர். தொடர்ந்து அங்கிருந்தவர்களிடம் என் பேத்திக்காக பீரோவில் சேர்த்து வச்சிருந்த 1 பவுன் நகை, 10,000 ரூபாய் பணம்னு எல்லா பொருளும் எரிஞ்சு போயிடுச்சியா. இனி நான் என்ன செய்வேன்? என் பேத்தியை எங்க எப்படி வச்சு காப்பாத்துவேன் என்று மூதாட்டி கண்ணீர் விட்டு கலங்கினார். இத்தகைய சூழலில் சம்பவ இடத்திற்கு விரைந்த பேராவூரணி தொகுதி எம்எல்ஏவான அசோக்குமார் வீடு இல்லாமல் தவிக்கும் மூதாட்டிக்கும் அவரது பேத்திக்கும் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் தற்காலிக நிவாரணம் வழங்கிய எம்எல்ஏ அசோக்குமார் அதிகாரிகளிடம் சொல்லி உதவிகள் செய்வதாக சொல்லி சென்றார். மேலும் அந்த மூதாட்டிக்கு சில நல்ல உள்ளங்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் லியாக்கத் அலி மூதாட்டி புஷ்பவள்ளி தன் பேத்தியை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காக அவருக்கு சொந்தமாக இடம் கொடுப்பதாக கூறியுள்ளார். ஆனால் அவருக்கு வீடு கட்டி கொடுக்க தற்போது வரை யாரும் முன்வரவில்லை. மேலும் இந்த விவகாரத்தை உயர் அதிகாரிகளிடம் எடுத்துச் சென்றால் சம்பந்தப்பட்ட மூதாட்டிக்கும் அவரது பேத்தியின் படிப்பு செலவிற்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
தற்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் பேத்தியை வைத்துக்கொண்டு வீடு இல்லாமல் தவிக்கும் மூதாட்டியின் நிலை பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது. நகை வச்சுருந்தேன், என் பேர பிள்ளை பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கவுனு நகை வச்சுருந்தேன், கொலுசு வச்சுருக்கேன், காசு 10,000 வச்சுருந்தேன், கொத்து வேலை கூலி வேலை பார்த்து கொண்டாந்து இந்த பீரோலுக்குள்ளே வச்சுட்டு நான் காட்டு வேலைக்கு போனேன். ஐயா எங்கனாவது போய்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு நாங்கள் இந்த கொட்டாய்க்கல ஐயா கிடக்கு. ஐயா நான் ஒரு அனாதையா, எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. சொல்லிருக்கு, எல்லாமே சொல்லிருக்கு. பேர பிள்ளை வச்சு தார காலம் எங்க பிள்ளை கஷ்டப்பட்டு பேசுறேன் உனக்காக தான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.